மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா, பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இளிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா, நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா? இல்ல, பாத்திரமே இல்லையா? சரி போ. டே மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டே பெரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பார்த்து கடை போடு. நான் போய் ஏதாவது ஓட்டை உடச்சல் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் பள்ளிய பூ கனகாமரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்குங்க. 4 நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகுராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்துற மாதிரி. உன் பேர் எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு. மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கிறீங்க. பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியா? புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்குமே. எலியா? டே ஹார்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ, சாமியா? இந்தாங்க. அப்பா இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள்தான். அமைச்சரு நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சைடு அடிக்குது. இப்படி அடிக்கடி வரும்ங்க. ஏன்? கன்னி பையன் கைப்பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கையை பிடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. வைத்திய கொண்டு வந்துடுறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியாடா? அப்பா, ஊரு பேரை சொன்னே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழியறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்து ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அதான் வைத்திய கொண்டு வந்துடல, போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? இந்தாங்க. ஐயோ, என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கா, வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது என் அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. நான் என்னடா செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போயிருக்க. செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி 2 மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்திமா. அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை.
தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? வைங்க. அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க. மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா, வாய மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்கிறான். மகா வேற மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா உன் கையினால குடிச்சினா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா ஆஹா மகா, ஆஹா, இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னன்னு? நமக்குள்ள என்னவா? இவ என்ன டூயினோடா? மகா நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருவியாக்கோ. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? ஆட வேணான்னு சொல்லாதமா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. காவேரி, அட பாண்டியனா, இந்த ஊருக்கு யார் பார்க்க வந்த? நீ இருக்கிற இடம் தானே எனக்கு பிருந்தாவனம். அதனாலதான் இந்த ஊருக்கே வந்துட்டேன். இப்ப நான் சிவசங்கரன் மேனேஜரா இருக்கேன். ஏன் காவேரி சிரிக்கிற? ஆடு யார நம்புது? கொலையை கொடுத்து தலையை வெட்டுறவன தானே நம்புது. காவேரி, உனக்காக தான் இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். இத பார் பாண்டியா, நீ வேலை செய்யற இடமும் தப்பானது, என் மேல வச்சிருக்கிற ஆசையும் தப்பானது. ரெண்டையுமே மாத்திக்க. உன்னை விரும்புற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நான் வரட்டா? காவேரி, பட்டணத்துல படிச்சவரே. கத்திரிக்காய் என்ன விலை? 4 ரூபாமா. 4 ரூபாவா? எவ்வளவு ஒண்ணு சொல்லு. சரி சரி, நீ சொன்ன நியாயமா தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? கோஸ் எவ்வளவு? அதுவும் 4 ரூபாய் தாமா. இன்னைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு மச்சான் அசத்த போறேன். தங்கச்சி, ஏய் பொன்னி, என்னடி இது? இதாண்டி ரோஷம். உனக்கு என் கடையில காய்கறி கிடையாது. போடி. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் காசு குடுக்கலையா இல்ல கடன் சொன்னா? ஏன் தோட்டத்து காய்கறிய அந்த முரட்டு பைய பெரிய மருந்து சாப்பிடலாமாடி? என் அண்ணனை நொண்டி ஆக்குன அந்த அயோக்கியனுக்கு என் கடையில காய்கறி கிடையாது. போடி. சதா போடி. ஒரு அடியாதான் புதிக்கிறா. கொதிக்கிறேன் கடுக வெடிக்கிறா. சும்மா இருக்கியா? இத பாரு, வெச்சவளுக்கு ஒரு கடை, வாங்குறவளுக்கு 9 கடை. வந்துட்டான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு. பொடி பொடி இவ்வள. இத பாருடி, உனக்கு பயந்துட்டு நான் போறேன்னு நினைச்சுக்காத. என் மச்சானுக்கு 1000 கடையில வாங்க வேண்டி. வந்துட்டான் வாய் வச்சுக்கிட்டு. கெட்டதை மறக்கணும், கெட்டவனை மன்னிக்கணும். அதுதான் மனித நேயம். என் கைய கால எடுத்துட்டு வர சொன்னது சிவசங்கரா. பெரிய மருது மேல எந்த தப்பும் கிடையாது. அண்ணே, நீ படிச்சது பட்டம், நான் படிச்சது பாசம் மட்டும்தான். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் பார்க்காம என் மனசு ஆறாது, அடங்காது. மகாபாரத கண்ணன் தேரோட்டின இந்த சிவசங்கரன் உனக்கு காரோட்டி. சரிதான பெரிய மருது? வா. சலாம் அலைக்கும் பாய். சலாம். வணக்கம்யா. வா பெரிய மருது, உன்னைத்தான் நினைச்சேன். உனக்காகவே இந்த அருவாவை அடிச்சு வச்சிருக்கேன். தொப்புளுக்குடி அறுக்கிறது ஒரு அருவாதான், கொல்லிக்குடத்தை உடைக்கிறது ஒரு அருவாதான். சரியாயா? இந்த அருவாவை வச்சு நல்லதும் செய்யலாம் பெரிய மருது. தீக்குச்சியால விளக்கையும் ஏத்தலாம், வீட்டையும் கொடுக்கலாம். சாஹிபு, என்ன பேசுற? மழை தண்ணி சேர இடத்தை பொறுத்து தானே நிறம் மாறுது, அத சொன்னேன். தம்பி, நீ போயிட்டு வாப்பா. பெரிய மருது, நீ எங்கிருந்தாலும் நல்லா இருப்பேப்பா. சரி, நான் வரட்டுமா? என்னங்க, கடைசவிய தம்பிக்கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும்.
கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள ஒக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு சுத்துனவங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன். 2 மெர்ஜ் ஆகி போச்சு. விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற. போனாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ 3 அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா மாமா நான் சேர்ந்த ராசிய? வியாபார ராசிடா. சரி 3 அண்டாவுக்கு பூசுறனே டிடக்ஷன் கிடையாது. டிடக்ஷன்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலன் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க. ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர்றேன். டேய் வடச்சடி தலையா அடுப்பத வை. டேய் ஊதுறா. நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கை போட்டீங்க? மூட்டை எடுத்து போட்டா போட்டா. ஏய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு. இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன். நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா உன் குடும்பத்தில இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாத்தா. அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அது எம்பூசிட்டா பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற. போடா.